வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை. நான் 3 லெக் பீஸ் எடுத்து மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள் 3 லெக் பீஸை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த லெக் பீஸை 2 பக்கமும் ஆழமாக இதே மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணும்போது மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து மேரினேட் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சப்பழச்சாறை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ லெக் பீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட லெக் பீஸெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன பாக்கெட் ரஸ்க்கை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊறின லெக் பீஸை முட்டையில் நல்லா நனைச்சி அடுத்து தூள் பண்ண ரஸ்கில் நல்லா பெரட்டி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா லெக் பீஸும் பொரிக்க தயாராகிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொதுவாக நம்ம எல்லாரும் சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி லெக் பீஸ் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த லெக் பீஸ் ஃப்ரையை வீட்டில் வைக்கிற சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலே அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ லெக் பீஸு ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ லெக் பீஸு நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.